என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. வேற என்ன என்ன வந்துச்சா? வரல. நிஜமா வரலையா? நிஜமா வரல. ரைட்டு விடு, வர்றது வரைக்கும் கொடுத்தா போச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்? வந்துச்சு. நிஜமா? சரியோ தப்போ எதுவா இருந்தாலும் தமிழக்காவை மிரட்டிட்டு வந்த விஷயத்த அத்தாங்கிட்ட சொல்லியே ஆகணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சொல்லிட்டு தான் கிளம்பணும். நிஜமாதான். சரி, அப்ப திருப்பி கொடு. நானா? வேற இதுக்காக எல்லாம் இனி வேற ஆளா வைக்க முடியும்? என்னால எல்லாம் முடியாது. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. இவன் நம்ம ரூம்ல என்ன பண்றா? சங்கீதா, வாங்க அத்தான் உட்காருங்க. இங்க என்ன பண்ற? வந்ததுமே என் பெட்ல உட்காரதுக்கு நீ யாரு? எந்திரிச்சு வெளியே போன்னு கத்துவீங்கன்னு பார்த்தேன். இவ்வளவு சாப்பிட்டா உட்காந்துட்டீங்க. இல்ல, தூரத்துல இருந்து வரும்போதே பாத்துட்டு தான் வரேன். ஏதோ தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. சும்மாதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் தான் நான் உட்காந்துருக்கிறதுக்கு கோவமா? எந்திரிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அனு மாதிரி தான் நீ எனக்கு. ஏத்தான் இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது தமிழக்கா உங்ககிட்ட கோவப்பட்டாங்களா? கோவப்பட்டாலானா புரியல. இல்ல ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டேன். அது எப்பவுமே அந்நியன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை நார்மலா இருந்த மாதிரி இருக்கும், மறு தடவை என்ன பேசுறான்னு அவளுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. நார்மலா பேசின தமிழ் இவளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ஈவினிங் உங்ககிட்ட ஏதாவது கோவமா பேசின மாதிரி இருந்தா? எப்பவும் வளர்ற மாதிரி தான் வளரணும். இதோ ஆசிரமத்துல 2 பேரையும் கொண்டு விட்டுட்டு தான் வரேன். இன்னைக்கு அத்தைய ஸ்கூல்ல பாத்தீங்களா? ஆமா சங்கீதா, வந்திருந்தீங்க எல்லாம்? இல்ல அத்தான், நான் ஜெயா சித்தியை சொல்லல. உங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கல. எப்ப வந்தாங்க? மதிய நேரத்துல வந்திருக்காங்க. ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தேன். நீங்க இல்லாத நேரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. எதுக்கு? அக்கா எதுவுமே உங்ககிட்ட இதை பத்தி சொல்லலையா? இல்ல சங்கீதா, என்ன நடந்துன்னு சொல்லு. அத்தை ஸ்கூல்ல வந்து அக்காவை தனியா பார்த்து பேசியிருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல. அந்த வருத்தத்துல தமிழ மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்களோ. எதுக்கு அங்க எல்லாம் போனாங்க? வற்புறுத்தி அவளை கூப்பிட்டா மட்டும் அவ வந்துடவா போறான்? தேவையில்லாத வேலை பாக்குறது. அவளே இப்பதான் 2 மனசா இருக்கா, அங்கேயா இங்கேயா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாளையில ஒரு தெளிவு கிடைச்சிடன்னு நானே பொறுமையா இருக்கேன். பண்ணுனதும் போதாதுன்னு அவங்க தப்ப நான் கண்டுபிடிச்ச உடனே நான் மன்னிக்கணும் அவங்கள. அதுக்காக தான் தமிழ் கிட்ட போய் நிக்கிறாங்களா இருக்கும். இல்ல அத்தான், இங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் அவங்க போகல. வேற? அத்தான், நீங்க நேற்றுக்கு ஆசிரமத்துல அவங்க கூட ஸ்டே பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா, இசை என் கூட தான் இருப்பேன்னு சொன்னா, அதான். அதுக்குதான். அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் பையனுக்கு கோடிக்கணக்குல செலவு பண்ணி அரண்மனை மாதிரி வீடை போட்டிருக்கேன். நீ அவனை கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கமா இழுத்து அனாத ஆசிரமத்துக்கா கொண்டு வந்திருக்க. இங்க தூங்க வேண்டியதான் என் பையன் அப்படின்னு நல்லா சத்தம் போட்டு வந்திருக்காங்க. ஏன் நாங்க தூங்குனா என்னவா உங்களுக்கு? இல்ல, அங்கதானே என் பொண்ணை என் பொண்டாட்டி நிக்காங்க. இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாதான், நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு நீங்க அவங்க கிட்ட சண்டை எல்லாம் போடக்கூடாது. நான் இப்ப ஷேர் பண்றதே அக்கா உங்க மேல இதை வச்சு ஏதாவது கோவமா இருந்துட்டாங்கன்னா அதுக்காக தான். வேற என்ன சொல்லியிருக்கான்? நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்களை அவங்க பக்கமா திருப்பி ஆதி அண்ணி அண்ணின்னு பின்னாடியே போறானா. ஆதிக்கிட்டையும் ஏதாவது பேசி சொத்தை எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறது அவங்க பிளானா. இதானே உன் பிளான்னு கேட்டு நல்லா கத்திருக்காங்க. இல்ல சங்கீதா, எனக்கு புரியல. உங்க அத்தைக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? இந்த சொத்து அவளுக்கு முக்கியம். சொத்துக்காகவா பாவம் போல அந்த அனாத ஆசிரமத்துல போய் தங்கியிருக்கா? சரி, அவளை விடு. என் குழந்தை எதுக்கு அங்க வச்சிருக்கணும்? எல்லா பாவத்தையும் பண்ணி எங்களை பிரிச்சதுக்கு பிறகு கூட திருந்தையில பாரு. இல்ல, நீ உங்க அத்தை கிட்ட போய் கேளு. சொத்து தான் முக்கியம்னா 4 வருஷத்துக்கு முன்ன அவளுக்கு மேல பழி போட்டிருந்தாங்க எல்லாம். அது வேற தனியா 4 வருஷமா போய் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கு. தனியா குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் வச்சு அவ நினைச்சிருந்தா என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா? இவங்க சொத்துக்காகவா அதங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்து? முட்டாள், அதுவும் நல்லா கேட்டுட்டு இருந்திருக்கான். இதுக்குதான் மெண்டல் மாதிரி பேசிட்டே இருந்து. என்னடா காலையில நம்ம தான் ஸ்கூல்ல கொண்டு விட்டோம், நல்லா தானே போச்சுதுன்னு நினைச்சேன். ஆனா தான் ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்களா, உங்க ஒய்ஃப் நல்லா கேட்டுட்டு வர ஆளுன்னு. நல்ல பதிலடி கொடுத்துருக்காங்க. புரியல. இந்த வீட்டு சொத்து தான் எனக்கு வேணானா என் புருஷன்கிட்டையும் என் கொழுந்தனார்கிட்டையும் என் மாமனார்கிட்டையும் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கதை சொன்னாலே போதும், மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. அது பிறகு நீங்க தெருவுல தான் நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏய், இது நீ எக்ஸ்ட்ராவா சொல்றது தானே? அதான் நிஜமாலுமே சொல்லியிருக்காங்க. தமிழ் இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே. அதோட எல்லாம் உங்க ஒய்ஃப் விடல. என் பையனை அந்த வீட்ல இருந்து வெளியே கூட்டு வரலான்னு பாக்குறியா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்களா. எல்லாத்துக்குமே நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சா என் புருஷன் அந்த வீட்ல இருந்து வெளியே கூட்டு வந்து நாங்க 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ முடியும். ராமப்பாக்காக மட்டும்தான் நாங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவா? ஆமா அத்தான், அத்தைதான் வந்து கத்திட்டே இருக்காங்களே. அப்புறம் என்னமோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சே, நான் இல்லாம போயிட்டேனே. இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஒளிஞ்சு வராதுங்க. உங்க பையன் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாவே வாங்க, நல்லா உட்காந்து பேசலாம், சேர் போட்டெல்லாம் தருவாங்கன்னு கிண்டல் எல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. தமிழா? அட, உங்க ஒய்ஃப் தானே தமிழ். என்னால நம்பவே முடியல சங்கீதா. அப்போ கொடுக்க மாட்டேன் அப்படிதானே? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சரி, நீ கொடுக்க வேண்டாம். நான் கொடுத்த மாதிரி அந்த சத்தத்தை மட்டும் வரவை பார்க்கலாம். ஆசை தோசை அப்பளம் வடை.
போ கொடுக்க மாட்டா அப்படிதானே? மாட்டேன். நாளைக்கு நீயா என்ன தேடி வந்து கொடுக்கலன்னா பாரு. எப்படி? நானா? ஆதி, இந்த கனியை பத்தி தெரியாது உங்களுக்கு. இருந்தாலும் உங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் டயலாக் விடுறீங்க பாத்தீங்களா? பெட்டா பெட் கட்டுறியா? ஓகே. ஆனா தோத்து தான் போறீங்க. பார்க்கலாம். நீயா தேடி வந்து கொடுப்ப பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். மேபி நீ பெட்ல தோத்துட்டேன்னு வச்சுக்கா, நீ தேடி வந்து கொடுக்கல அப்படின்னா அதுதான் நடக்க போகுது. இதுல எதுக்கு ரெண்டு ஆப்ஷன்? இருடி, முழுச கேளு. கொடுக்கல அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்போ ரெடியா இருங்க. இரு இரு, நானும் முடிச்சிடுறேன். அதே மாதிரி நீ தேடி வந்து நான் கேட்டதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கா, நான் எது சொன்னாலும் நீ கேட்கணும். எப்படி வசதி? மேபி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதானே ஆகணும். அதே மாதிரி நீங்க ஜெயிச்சாலும் நீங்க சொல்றதை நான் கேட்டுதானே ஆகணும். டீல். அப்ப ரெடியா இருந்துக்கோ பொண்டாட்டி. பார்க்கலாண்டி, இந்த ஆதியா நீயானு. சரிடா, பாத்துக்கோ. பர்றா. அப்புறம் கனி, நீ ஆதியா வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க ஜெயிக்கணும் பையா. பரவாயில்லையே, ஜாலியா பேசுனா அவளும் ஜாலியா பேசுறா. ஜெயிக்கிறது தானே, அதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. ஆனா கனி, நீ தோத்துட்ட, நான் சொல்றதை கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு என்ன சொன்னாலும் நான் விட மாட்டேன் பாத்துக்கா. புருஷன்லாம் சொல்லியிருக்கான் என் தமிழ். இப்பவே எனக்கு அவளை பார்க்க போன போல இருக்கு. உங்க ஒய்ஃப் எப்ப வேணாலும் போய்க்கோங்க. தேங்க்ஸ். உங்க அத்தைக்கு சப்போர்ட் பண்ணாம எனக்காக வந்து சொன்னியே. என்ன, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதே அத்தான். என்ன சங்கீதா திடீர்னு இப்படி சொல்ற? நான் தான் சொல்றேன் இல்ல, அனு மாதிரி தான் எனக்கு நீயும். நானும் அனு இந்த வீட்டுக்கு ஒரே மாதிரி தான். ஆனா அனு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேற. அப்படிதான் நீங்களும் ஆதியும் அவகிட்ட நடந்துப்பீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தே என்கிட்டயும் அப்படி இருந்திருக்கலாம் தான். நீங்க நானும் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துருக்க மாட்டேன். என் மக்கு மண்டைக்கும் புரிஞ்சிருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாம இந்த வீட்டில் உள்ள குழந்தை அப்படின்னு. ஏய் சங்கீதா, மனசுல இருக்கும், வெளியே காமிக்காததுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். கொஞ்சம் மெச்சூர் ஆன டைம்ல இருந்தே நம்ம வீட்டுல நம்ம முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன் மனசுல அந்த மாதிரி எந்த ஆசையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தது. மத்தபடி எங்களுக்கு அனு வேற நீ வேறன்னுலாம் கிடையாது. சரி என்ன விடு, ஆதி உன்கிட்ட நல்லா தானே பேசுவான். அனுகிட்டே அவன் அப்படிதான் சண்டை போட்டுப்பான். அதே மாதிரி தான் உன்கிட்டயும் இருக்கான். அப்படியெல்லாம் இல்லாதான். ஆதி வேணா இந்த வீட்டு பொண்ணா என்ன நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த பெட்ல உட்கார்ந்துருந்ததுக்கெல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணி பேசுனீங்களா? தப்புதான், நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன். நீ வேற எப்பவும் இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிட்டியா. அப்பவே எனக்கு தோணிட்டு வீட்டுல உள்ளவங்க வேற ஏதோ முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் எப்படி இப்ப யோசிச்சுட்டு இருப்பியா? தப்பாலாம் நினைக்கலாதான். தமிழ் உன்னை பத்தி சொல்றதுக்கு முன்ன வரைக்கும் உன் இடத்துல இருந்து நான் யோசிக்கவே இல்லை. ஆனா பெரியவங்க அவங்க எல்லாம் நினைச்சது நடக்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அப்படியே பாதிக்கப்பட்டது உன்னோட மனசு மட்டும்தான். நீ விரும்பின என்ன நீயே தமிழ் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ வில்லிங்கா இருக்க. நம்ம விரும்பினவங்களுக்கு அவங்க விரும்பின வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பு சங்கீதா. அத்தையும் மாமாவும் வேணா உன் மனசு புரிஞ்சுக்காம பணத்துக்காக நடந்துக்கலாம். ஆனா நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போற வாழ்க்கை பெஸ்டா தான் இருக்கும். என்னத்தா? ஒன்னும் இல்ல, சும்மா தமிழை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு கெத்து பத்தியா. ஆமா, இதே 4.5 வருஷத்துக்கு முன்ன காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. தேவையில்லாத பிரிவு வந்திருக்காது. சரி சரி, உங்க ஒய்ஃப் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. சரிம்மா. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் அத்தை பேசுனதை மறந்து உங்ககிட்ட நார்மலா இருப்பாங்க. சரிம்மா. அம்மா அவங்க இல்லையா? எவங்க? சங்கீதாக்கா. அவளுக்கு இப்ப எல்லாம் விக்கிக்கு மாமா வேலை பாக்குறதுலயே நேரம் சரியா இருக்குது. நிஜமாவா? ஆமா, அவங்க எல்லாம் அவரை ஆசைப்பட்டாங்க. அவங்க மனசுல இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதான் இவங்க மனசு அப்படியே மாத்திட்டாங்க. காமெடி நினைச்சீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா ஆதி, ஆசைப்பட்டவங்கள அவங்க ஆசைப்பட்டவங்க கூட சேர்த்து வைக்க நினைக்கிறது ரொம்ப பெரிய மனசுதான் இல்ல? சரி அதை விடு. நாளைக்கு நீ மனசு வச்சா ஒண்ணு முடியும். என்ன? எப்படியாவது நம்ம போட்டிருக்க இந்த பெட்ல என்னை ஜெயிக்க வச்சிரு. அப்படியே ஒரு ஆசை இருந்ததுன்னா இப்பவே அதை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருங்க. பாத்துடலாண்டி. இரு ஒரு நிமிஷம். இவன் இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறான்? எங்க வழி இருக்கோ அதுல நின்னுதான் கடலை போடுவியா? தள்ளாம்ல. கீழே விழுந்து வேஸ்டி கிழிஞ்சிராமல. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். ஆமா, எங்க போற? டேய் தம்பி, பெரியவங்க வெளியே போற நேரத்துல எங்க போறேன்னு கேட்க கூடாது. இல்ல ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடியாகி போன மாதிரி இருக்கு. இருக்கா அப்படி? ஐயே, நான் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். என்ன? உங்க அண்ணிய பாக்க. ஏன்ல கண்ணெல்லாம் உருட்டிட்டு நிக்க? இல்ல சகோதரா, அங்க 1க்கு 2 நாயை போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. நீ வர வேஷ்டி எல்லாம் போட்டு போற பாத்து, அது பிறகு ரொம்ப கேவலமாயிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். வட்டாம். டேய் போயிட்டான் பாரு. உங்க அண்ணி உங்க அண்ணன் கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் உங்க அண்ணனுக்கு முகத்துல சிரிப்பே வருது போல. ஆமா, இப்ப எங்க போறாரு? அதான் சொன்னேன்ல, மாமா வேலை பாக்குறதுக்காக ஒருத்தி அவன் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஏதாவது சொல்லிருப்பான். என்ன சொல்லிருப்பாங்க? இன்னைக்கு அண்ணிய பாக்க போனாங்க எல்லாம், அங்க ஏதாவது நடந்திருக்கும். இவன் என்னமோ 18 வயசுன்னு நினைச்சிட்டு ஓடுறான். நிஜமாவே நல்லா இருக்கா இசை?
உனக்கு தானே அப்பா, உன் போட்டோ மட்டும் அனுப்புனா போதும். நீ என்ன அனுப்புறது? நான் தானே அனுப்புவேன், நான் பாத்துக்கலாம். நீங்க தூங்குன பிறகு நான் உங்க போனை எடுத்து லாக் எடுப்பேன்ல. நான் ஃபிங்கர் பிரிண்ட். ஆமா, இப்போ போட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோன் லாக் எப்படி எடுத்த? நீங்க போட்டா பாஸ்வேர்ட் போட்டு எடுத்தேன். உனக்கு பழைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னு நான் தான் மாத்துனனே. இசை புது பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டா. எப்படிடி கண்டுபிடிச்ச? எல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா? சொல்ல மாட்டேன் போங்க. சொன்னா அது பிறகு என்னமா மாத்திடுவியா? இல்ல எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. நீ சொல்லலைன்னா தான் நான் மாத்துவேன். மொத பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். டி ஐ ஜி என் இ எஸ் ஹெச் ஐ எஸ் ஏ ஐ 2617. 26 ஜனவரி 26 எங்க அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. ஜனவரி 26 தான் உங்க அப்பாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இசை அப்பா இசைக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போதே தெரியும். ஜூன் 17 இசை பர்த்டே. அதான் பிக் மிஸ் இசை 2617. ஆமா, இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம நான் ஒரு தடவை இந்த லாக் ஓபன் பண்ணும்போது நீ பார்த்தா ஓபன் பண்ணலாம் முடியாது. உனக்கு இது வேற யாரோ சொல்லி தந்திருக்காங்க. நீங்க எப்பலாம் பாஸ்வேர்ட் ஓபன் பண்றீங்களோ அப்பலாம் உங்க பின்னால வந்து நிப்பேன். நீங்க தானே அப்பா பேரை எழுதுன்னு சொல்லுவியா? அதான் டிஐ ஜி வந்து எங்க அப்பா பேர்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி. நீங்க சொல்லத பார்த்தா இந்த இது தெரியாட்டாலும் நீங்க தூங்குன பிறகு இசைக்கு தூக்கம் வராட்டா உங்க கையை எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நான் போன் பாப்பேன் போலலாம் இருக்கு. அப்பனா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க, அப்படிதானே? சீச்சி இருடி, உனக்கு இங்க பாரு, அவருக்கு உன் போட்டோ மட்டும் அனுப்பிக்க வேணாம். என் போட்டோ ஏதாவது போச்சு அது போறவே இருக்கு. ஆமா, நீங்க என் கூட இருக்க போட்டோ நான் அனுப்புவேனா? ஓய் பட்டு, உங்களுக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா பட்டு? ஆப்பா, நாம மூணு பேரும் black color. ஏன் பட்டு, எங்கேயாவது போறீங்களா என்ன? நாங்க சும்மா செல்ஃபி எடுக்கலாம்னு இந்த துணி போட்டோம். செல்ஃபி எடுக்கிறதுக்கா? எங்க எனக்கு போட்டோ அனுப்பவே இல்லை நீ. இனிமே நான்ப்பா அனுப்புவோம். இனிமே நாம சேர்ந்து எடுக்கலாம்ல. ஆமாடி செல்லம். எப்படி வந்தீங்க? ஆமா, ஆசிரமத்தை சுத்தி லைட் போட்டிருக்கீங்க, நடுவுல ஃபியூஸ் போன 2 நாய். ஃபியூஸ் போன நாயா? ஆமா, நல்ல நாயை வாங்கி விட்டுருக்கலாம்ல. 2 பிஸ்கட்டை தூக்கி போட்டுதான் அது பாட்டுக்கு ஒரு ஓரமா ஓடிட்டு. அது பிறகு கொஞ்ச நேரம் டோரை தட்டி பார்த்தேன், ஒரு ஆளும் ஓபன் பண்ணல. உன் ரூம் தான் தெரியும்ல எனக்கு. காம்பவுண்ட் ஏறி சாடி மேல பைப் பிடிச்சி ஏறி வந்திருக்கேன். நாய் விட்டு வச்சிருக்கேன். ஏய், என்ன கிண்டலா? இல்ல, பைப் ஏறி வாரது வரைக்கும் நாய் உங்களை விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்பா, இசைக்கு மிட்டாய் வாங்கிட்டு வந்தீங்களா? என் பட்டுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் என்னெல்லாம் உனக்கு பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோ. அப்பா, அந்த டேபிள் மேல நீங்க வச்சது ஐஸ்கிரீமா? ஆமா பட்டு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்பா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். இல்ல அப்பா, எனக்கு வேண்டாம். ஏன் பட்டு, அப்பா வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அதான் சாப்பிடலன்னு சொன்னாச்சுல, அது பிறகு ஏன்? என்ன அப்படி உங்க 2 பேருக்கும் கண்ணால பேசுறது? அப்பா, சின்ன பிள்ளைலே இந்த நேரத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுல்ல. அது பிறகு அது அம்மா தான் கஷ்டம். அது அம்மைக்கு தானே கூட்டிட்டு போகணும். அதான் நான் காலையில சாப்பிடுறேன். சரி பட்டு, அப்ப ஃப்ரிட்ஜ்ல வை. அப்பா, நான் பாட்டி கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வரேன். அவங்க தூங்கிட்டாங்களே. இசை கூட்டா பாட்டி எந்திரிச்சுவாங்க. சரி. ஏ பட்டு, பாத்துப்போ. அப்புறம் என்ன குல்ஃபி, மாமனுக்கு வேஸ்ட் ஷர்ட்லாம் நல்லா இருக்கா? கையை விட போறீங்களா இல்லையா? இப்போ முடியாது. விடுங்க, இசை வந்துருவான். அப்பாங்கிறவர பெரிய இடத்துல தூக்கி வச்சிருக்கான். உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதுங்க. அப்படியா பொண்டாட்டி? இந்த பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொல்ல வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுங்க. வேற தாலி கட்டுறதுக்கு ஒருத்தி, பொண்டாட்டின்னு கூப்பிடறதுக்கு வேற ஒருத்திய வச்சுப்பாவ. இசை வந்துருவான். விக்கி கை எடுங்க. அவ பார்த்தாலும் நம்மள என்ன நினைப்பான்? பெருசா என்ன நினைக்க போறா? அவளுக்கு தம்பியோ தங்கச்சியோ ஆசைப்பட போறா. கை எடுங்க விக்கி. மாட்டேன். எடுங்க. எடுக்கட்டையா? கை எடுத்துருங்க. இசை வந்துருவா. உங்களை தான் ஏதாவது நினைப்பான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மத எப்படி சவுண்ட் மாத்திட்டு பேசுறத நிப்பாட்டுங்க. ஏன், உனக்கு ஏதாவது பண்ணுதா என்ன? உங்க கூட சேர்த்து என்னைய அவ தப்பா நினைச்சிருவா. என் பொண்ணு நமக்கு பிரைவசி கொடுத்துட்டு போயிருக்கா. வெக்கமா இல்லையா இப்படி நடுராத்திரி செவரி யாரி குச்சி வர்றதுக்கு? என்ன குல்ஃபி பண்றது? ஒன்னே மாதிரி பொண்ணா பிறந்திருந்தனா நான் இதே மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். நீ எனக்காக பை பிடிச்சி ஏறி வந்திருப்ப. என்ன பண்றது, நான் ஆம்பளையா பிறந்துட்டேனே.
அதுக்காக நான் உங்களுக்காக சுவர் ஏறி குதிச்சு வந்திருப்பேன்லாம் நினைச்சு கூட பார்க்காதுங்க. ஏன் குல்ஃபி எனக்காக செவர் என்ன கடல் தாண்டியே வருவான். வர வழியில கலர தோட்டம் வழியா வந்தீங்களா என்ன? இப்போ கை எடுக்க போறீங்களா இல்லையா? நெவர். சும்மா இருங்களேன். ஆமா, நீங்க நெருங்கி வந்தா மட்டும் நாங்க உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சி வச்சிருக்கணும். நாங்க வந்தா மட்டும் அப்படியே சீனை போட்டுருங்க. ஆமா, யாரை கேட்டுட்டு இப்ப இங்க வந்தீங்க? என் ஆசை பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் யாரை கேட்கணும்? சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம் பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ செஞரிட்டா. வெக்கத்தை பார்த்தா இசைக்கு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணிடலாம் போல இருக்கு. நடந்ததுக்கு எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆமா, நடக்க போறதுக்கும் உனக்குமா எந்த பொறுப்பும் கிடையாதுதான். நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். இந்த ஜால்ரா பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லு. இப்படி உறைஞ்சு போயிருக்க. இன்னமும் கொஞ்சம் கூட தள்ளி தள்ளி வந்துட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கீழே போய் விழுந்துருவேன். தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் மாமா இருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆமா, ஆசிரமத்துக்கு உங்களை யார் வர சொன்னது? நீங்க எவ்வளவு பெரிய பரம்பரையில பிறந்த மன்னாதி மன்னன். உங்க அம்மா உங்களுக்கு கோட்டை பங்களான்னு கட்டி வச்சிருக்காங்க. இப்படி ஆசிரமத்துல, அதுவும் அநாத ஆசிரமத்துல வந்திருக்கீங்க. இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆக தெரியுமா? ஆனா என்ன, என் பொண்டாட்டி சொல்லுவா இல்ல, நான் நினைச்சா என் புருஷனை கூட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு. ஆனா என்ன, பாவம் அவ ராம பாக்காக தான் வராம இருக்கான். இல்ல, நீங்க பெரிய வீட்டுல பிறந்தவங்க, இப்படி என்னைய பாக்குறதுக்கெல்லாம் இங்க வந்தீங்கன்னு தெரியும் போது உங்க வீட்டுல உள்ளவங்களோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதுக்கு என் பொண்டாட்டி வச்சிருக்கா இல்ல பாயிண்ட். அவ நினைச்சா அவ புருஷன் கிட்ட, அவ கொழுந்தங்கிட்ட, அதுபுறம் அவ மாமனார் கிட்ட, எல்லார்கிட்டயும் அவ ஆசையை சொன்னா மட்டும் போதும். அந்த வீட்டையே அவ பேர்ல எழுதி கொடுத்துருவாவ. அது பிறகு என் குல்ஃபிக மாமியார் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். மதியம் போல ஸ்கூல்ல இருந்தீங்க. இதே வாய 4.5 வருஷத்துக்கு முன்ன காமிச்சிருக்கலாம்ல. ஸ்கூல்ல இருந்தீங்கன்னு கேட்டேன். இன்ஃபர்மேஷன் வந்துச்சு டார்லிங். ஆமா, எதுக்கு இப்படி ஜாலி மூட்ல இருக்கீங்க? ஏன் புருஷன் ஏன் புருஷன் ஏன் புருஷன் சொல்லிருக்கியா? அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்னால அங்க இருக்க முடியுமா? யார் சொன்னது உங்ககிட்ட? சங்கீதா. அவளுக்கு எப்படி தெரியும்? உன் மாமியார் கிட்ட நீ எதிர்த்து பேசிருக்க, விடுவாவலாம். 40 நாள் புலம்பி தீப்பாவ. என் குல்ஃபி பதில் பேசிருக்கா பத்தியா? சோ நீங்க ஜாலியா இருக்கீங்க. எஸ். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஒய்ஃப் அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது எந்த ஹஸ்பண்டாவது இப்படி பல்ல கட்டிட்டு இருப்பானா? இனிமே நான் வீட்டு பாத்ரூம்குள்ள போய் இருந்து அழட்டுமா? உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா? எதுக்குமா? இல்ல, நான் உங்க அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கேன்ல. நான் கோவமா எல்லாம் பேசல, ஆனா தேவையில்லாம நிறைய வார்த்தை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. ஃபீல்னா என்ன சொல்ல? நீங்க கூட உங்க அம்மாவை திட்ட மாட்டீங்கல்ல விக்கி? திட்ட மாட்டேன்னா என்ன சொல்ல? ரொம்ப வருத்தமா இருக்கு. பெத்தவங்களை வேதனைப்பட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் வேணாம். இப்போதான் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. முன்ன ஏஓவா இருக்கும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதான் என்னால் எதுவும் சொல்லவும் முடியல அவங்க கிட்ட. அதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க. அப்பப்ப கையால கிளாஸை உடைக்கிறது. முடியல தமிழ், எனக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க பாரு. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்கான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஏன் நம்மளை வீட்டை விட்டு வெளியே போச்சு சொன்னாங்களே, அவளை கொண்டு விட்டுட்டு மட்டும் நீ வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீ வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ கூட எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இருந்ததில்ல. ஒருவேளை சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களோன்னு தான் நான் நினைச்சிருக்கேன். அவங்களுக்கு புரியவே இல்லை குல்ஃபி, நம்ம விஷயத்துல எந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்காங்கன்னு. வாழ போறது நம்மளோட வாழ்க்கைன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. பெத்து வளர்த்துட்டோங்கிறதுக்காக என் வாழ்க்கையை அவங்க வாழ முடியுமா? எனக்கெல்லாம் இப்ப அவங்கள பாக்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நீ பேசினது கரெக்டு தான். என்ன ஒண்ணு, நீ பேசினதை முன்னமே பண்ணிருக்கலாம். இந்த பிரிவு இருந்திருக்காதுல்ல. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் விக்கி. ஒரு முடிவை ஒழுங்கா எடுக்க முடியாம ஒரு தடவை நீங்க வேணுங்கிற மாதிரியும் ஒரு தடவை நீங்க வேண்டாங்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்கேன். வேற யாராவதா இருந்தா எவ்வளவு கோவப்பட்டு வெறுப்ப காமிச்சிருப்பாங்க. ஏய், இதுல வெறுப்ப காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நீதான். உன் மேல தப்புங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காத. இல்ல இல்ல, சீக்கிரமா நான் ஒரு முடிவு எடுத்துருவேன். நீங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு. வேணுமா வேண்டாமாண்ணா? ஆமா. வேணுமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன பட்டு வச்சிட்டியா? இருமல் வருமா?
சரி சரி, எனக்கு தெரியாதே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ இருமல் வருது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலயா பட்டு? தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை இல்லை வேண்டாம். இல்லை பட்டு, டஸ்ட் ஏதோ உள்ள வந்த மாதிரி இருந்தா அதான், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜ்ல திங்ஸ் வைக்கிறதுக்காக நீ தானே தூங்கிட்டு இருந்தவங்கள போய் எழுப்புன? பாட்டி கொசுக்கு வெளியே தீ ஏதாவது வச்சாங்களா? நீ போய் அதை அந்த அங்கிள் வீட்டு பக்கமா வைக்க சொல்லு. அங்கிருந்து தானே புகை வருது, அந்த புகை தான் ஒத்துக்கல. சரி நீ இரு, நான் போய் மாத்தி வச்சுட்டு வரேன். அதெல்லாம் நீ தொடக்கூடாது. இங்க பாரு, நான் ஜன்னல் வழியா பார்த்துட்டு தான் நிப்பேன். ஒன்றும் இல்லை விடு. இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல. ஆமா, எதுக்காக தீ வச்சிருக்காங்க? அந்த பக்கம் வீட்டில் உள்ளவங்க மாடு வளர்க்குறாங்க, பண்ணை வச்சிருக்காங்களா. ஒரு டைமுக்கு மேலே கொசு வர ஆரம்பிச்சிடும், அதுக்காக அம்மா தீ வச்சிருப்பாங்க. இல்லை, குழந்தைங்க எல்லாம் இருக்க ஆசிரமம் பக்கத்தில் இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது பிள்ளைங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. ஏன் நம்ம இசையே இங்கே தான் இருக்கா? இல்லை, ஒரு டைம் வரும்போது கொசு பயங்கரமாக இருக்கும். இல்லை, அவங்க கிட்ட சொல்லி அதை மாற்ற சொல்லலாம்ல. முன்னமே அம்மா சொல்லிட்டாங்க. ம். உங்களுக்கு இது இன்னமும் சரியாகலையா? எது? கொஞ்சமா டஸ்ட் வந்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டு வந்தவங்க பக்கத்துல நின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். இன்னமும் அது சரியாகலையா? அது என்ன பெரிய வியாதியா? உண்மையாவே உங்களுக்கு பிரீத்திங் கஷ்டமா இருந்துச்சா, இல்லனா இதை துரத்துறதுக்காக அப்படி பண்ணீங்களா? ஏன்? இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ மறந்துட்ட, நீ முடிச்சதுல இருந்து ஆரம்பிங்கிற மாதிரி இருக்கு. இசை வந்துருவா விக்கி. அது பிறகு அவ என்ன ஏதாவது தப்பா நினைச்சாள்னா நடக்கதே வேற பாத்துக்கோங்க. என் பொண்ணே நமக்கு பிரைவசி கொடுத்துருக்கா, உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு? இந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசாதுங்க, எனக்கு கடுப்பா வருது. செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து ஏன்? நின்றேனே. வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. கீழே இறக்கி விடுங்க விக்கி. மாட்டேன். ஒலையுண்டு கொதிக்க இந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டுமா தொல்லை நீக்க தங்கத்தாமரை மகளே கீழே விடுங்க விக்கி. தத்தித்தாவது மனமே வாழகே. வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவை எல்லாம் பெண்ணே உன்னாலே தங்கத்தாமரை மகளே தத்தித்தாவது மனமே. உனக்கு பிடிக்காம உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றேனா? அப்படிலாம் இல்லை, நிஜமா? என்னாச்சு? பயமா இருக்கு. அதான் ஏன்? உங்ககிட்ட இருந்து நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். அதுக்கப்புறம்ல இருந்து எனக்கு இசை மட்டும்தான் எல்லாமே. யாரா இருந்தாலும் நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரமா நம்ப மாட்டேன். அது பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. எனக்கு வினித்தையும் அம்மாவையும் உங்க ஃப்ரெண்ட் அகிலன் தங்கச்சி அகிலாவையும் தவிர வேற யாரையுமே தெரியாது. நான் நாலாவதா நம்பின ஒரு ஆள் நீங்க தான். பயமா இருக்கு விக்கி. அதான் ஏன்? மறுபடியும் என்ன நீங்க சந்தேகப்படுற மாதிரியோ இல்ல தப்பா பேசுற மாதிரியோ ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது விக்கி. நான் ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு தான், ஆனா இங்க என்ன சீனி யாரும் சொன்னது கிடையாது. ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணை எவ்வளோ பாசமா வளர்த்துருப்பாங்களோ அதுக்கு மேலேயே எனக்கு வினித் கிட்ட இருந்தோம் அம்மா கிட்ட இருந்த பாசம் கிடைச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன் விக்கி, நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் இதான் உண்மை. யாருமே என்ன பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட பேசினதில்ல. ஆனா அவ்வளோ பெரிய வீடு உங்க வீடு. முன்னெல்லாம் ஆதி கூட என்கிட்ட அந்த அளவு பேசினதில்ல. மனசளவுல அண்ணிங்கிற பாசம் உண்டு. இப்போ அளவுக்கெல்லாம் அவன் அப்போ ஃப்ரீயா என்கிட்ட பேசினதில்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா இருக்கும்போது ஏதோ ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரியே இருக்கும். நாம சிரிச்சா ஏதாவது நினைச்சிருவாங்களோ, தேவையில்லாம பேசினா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படியே தான் ஓடிட்டே இருக்கும். நீங்க அந்த வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் என்னால சிரிச்சு ஜாலியா பேச முடியும். அதுவும் நம்ம ரூம்ல மட்டும். ஜெயாமா வந்தா கூட ஜெயாமா கிட்ட நான் பேசுறத வச்சு உங்க அம்மா ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து தான் பேசியிருக்கேன். அப்படியெல்லாம் நான் இருந்ததே இல்லை. வேணானே மாமா கிட்ட ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். எப்படா நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். அமைதியா இருந்துட்டு நான் என்ன விக்கி தப்பு பண்ணேன்? எனக்கு அவ்வளோ பெரிய தண்டனை தர்றதுக்கு எந்த பொண்ணாவது
இது வேற எவன் குழந்தையா கூட இருக்கலாம்னு சொல்றதை தாங்கிப்பாளாம். அந்த நேரத்துல நிஜமாவே எனக்கு அபாஷன் ஆயிருந்துன்னா நான் என் உயிரையே விட்டுருப்பேன். என்ன குல்ஃபி இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அழணும் போல இருக்கு. சரி சொல்லு, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ சொல்லு. பயமா இருக்கு அந்த வீடை பார்த்தாலே. யாருக்குமே அந்த வீடை பார்த்து பயம் இல்லை. ஆனா யாருமே இல்லாத அனாதனம் எனக்கு பயமா இருக்கு விக்கி. எனக்கு நிஜமாவே உங்க அம்மாவை பார்த்து பயமா இருக்கு. இசைக்காக கூட எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கல. இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல வந்து என்கிட்ட கத்துனாங்க எல்லாம். அவங்க வந்ததுமே எனக்கு ரொம்ப பயமா இருந்து விக்கி. அவங்க என் பக்கத்துல வர வர ரொம்ப பயமா இருந்து. நான் அவ்வளோ பேசுறதுக்கு காரணமே கேமரா வடிவில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வர வச்சு தான் பேசினேன். முன்னால அவங்க என்ன திட்டினது கூட இல்லை. அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இருந்தாலும் அவங்க என் பக்கத்துல வந்தாங்கனாலே பயமா இருக்கும். ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என் பக்கத்துல வந்தாங்கன்னா பயந்து அலறி அடிச்சுட்டு எழும்புறதுல எத்தனை நாள் கையில கத்தி கிழிச்சிருக்கு தெரியுமா? ஏனோ தெரியல விக்கி, எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா நீ எவ்வளோ போல்டான பொண்ணு. மறுபடியும் நீங்க என்ன அந்த மாதிரி பேசுறீங்கன்னு ஒரு பயம் இருந்தாலும் உங்களை சமாளிக்க என்னால முடியும். ஆனா உங்க அம்மாவை பார்த்தாலே நிஜமா பயமா இருக்கு. நான் எங்கேயும் வரல. சரி நீ எங்கேயும் வர வேண்டாம். ஏன் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? 4.5 வருஷம் 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இருந்திருக்கோம். ஒரு நாள் கூட உன் நினைப்பு இல்லாம இருக்க முடிஞ்சதில்ல. நீயும் அப்படிதான் எனக்கு தெரியும். இத்தனை வருஷத்தை தாண்டி இருக்கோம். இனி இருந்துட மாட்டோமா? என்னைக்கு உன் பயம் போகுதோ அன்னைக்கு வா. இல்ல நம்ம தனியா இருக்கணும், என் கூட வா அப்படின்னு நீ கூப்பிட்டியன்னா எப்ப வேணாலும் வரதுக்கு நான் ரெடி. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். காத்திருக்கணுமா? எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கேன். அங்க வரணும்னு நினைச்சியா எப்ப வேணாலும் வா. ஆனா உனக்கு இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் குல்ஃபி. ஒரு தடவை எனக்கு தெரியாம தப்பு நடந்துட்டு. ஆனா இனி என் உயிர் இருக்கிறது வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவும் பேச முடியாது. நீ யாரை பார்த்து பயப்படுறியோ அவங்களே உன்கிட்ட பாசமா வந்து பேசுற மாதிரி நான் பண்றேன். வெறும் நடிப்புக்காக இல்ல, நிஜமான பாசத்துல வர வைக்கிறேன். இல்ல, நம்ம குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கும்போது தானே என்ன அந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்கு எல்லா வழியும் பண்ணாங்க. இப்போ இசையை மட்டும் ஏன் பேத்தின்னு சொல்றாங்க? அது எந்த விதத்துலங்க நியாயம்? நான் இல்லாம அவங்களுக்கு பேத்தி வந்துட்டாளாம். அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு புகுந்த வீட்டுல கிடைக்கிற மாமனார் மாமியார் தான் அம்மா அப்பா. அந்த வகையில எனக்கு அப்பா கிடைச்சிட்டாங்க. உனக்கு என்ன, அவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கணும் அப்படித்தானே? ம், அப்படியெல்லாம் இல்ல. இசை இது என் பேத்தின்னு சொல்லும் போது நீ ஃபீல் ஆயிருக்க. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன சொல்லணுமோ சொல்லு. எனக்கு பொறாமையா இருக்கு விக்கி. கனிக்கு அம்மா அப்பா இருக்காங்க. அவ அம்மா அப்பா பாசத்துல தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு பாசத்தை அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கு உங்க அம்மா. என்ன மட்டும் ஏன் ஏத்துக்கலாம்? இங்க பாரு, உனக்கு யார் பாசமும் தேவையில்லை. நான் மட்டும் உனக்கு போதும். இவ என்ன இப்படி இருக்கா? சோ தமிழோட மனசு அம்மாவோட பாசத்துக்கும் எங்குதான். ஆதி கல்யாணத்துக்கு முன்னே தமிழ் மனசு மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா கனி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கனிட்ட அம்மா ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா கனி அவங்களுக்கு பிடிச்ச மருமகா. தன்னை விட சின்ன பொண்ணும்னா தமிழை அவங்க அசிங்கப்படுத்திட்டா தமிழ் அதை தாங்கிக்க மாட்டா. இந்த வழியில நம்ம யோசிக்காம விட்டுட்டோம். சோ என்னை முழுசா ஏத்துக்க உனக்கு தடையா இருக்குது அம்மாவோட பாசம். எவ்வளவோ சாதிச்சிருக்கேன். இதை உனக்காக பண்ண மாட்டேனா?